தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட்டுடைய அப்ளிகேஷன் எல்லாருமே போட்டிருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா. ஸோ இந்த வீடியோல மெயினாக வந்து பார்க்க போறதே என்ன அப்படின்னா, மிக முக்கியமா இந்த வீடியோ யாருக்கானதுன்னா பேரண்ட்டுக்கானது. ஸோ பேரண்டா நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. ஏன் அவங்களுக்காக அப்படின்னா, அவங்க பிள்ளைங்க நீட் எக்ஸாம் எழுதும்போது, இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய உங்களுடைய கடமை இருக்கு. ஸ்டூடண்ட் நீங்க இத பார்த்தாலுமே, நீங்களுமே இத பாருங்க. நான் சொல்ற விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ட பொறுத்தவரைக்கும், நான் சொல்லப் போற 10 விஷயங்கள பத்தி பேசப் போறேன். இந்த 10 விஷயங்களையுமே இதுல ஒரு சின்ன ஒரு குவிஸ் மாரி தான். ஒரு மார்க் நான் குடுக்கப் போறேன். 10 விஷயத்துக்கும் 10 மார்க் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நான் சொல்லப் போற ஒரு பாயிண்ட்டுமே உங்க பிள்ளைங்க வந்து கரெக்ட்டா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா 1 மார்க் குடுத்துக்குங்க. மொத்தத்துல 10க்கும் 10 ஒண்ணொண்ணுக்கும் ஒரு மார்க் கணக்கு பண்ணீங்கன்னா 10 மார்க் வரும். இதுல உங்க பிள்ளைங்க எவ்வளவு மார்க் எடுக்குறாங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க. சப்போஸ் 1ல இருந்து 2 மார்க் எடுத்திருக்காங்க, 3 மார்க், 5 மார்க், 10 மார்க், 8 மார்க் எதா இருந்தாலும் கமெண்ட்ல என்ன எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மார்க் எக்ஸலென்ட்டா, குட்டா, பேடா என்ன பண்ணணும், எத இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு ஆன்ஸரா பண்றேன். சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த 10 விஷயங்கள் என்னன்னா, பேரண்ட்டுக்கு உண்டான செக்லிஸ்ட். உங்க பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான செக்லிஸ்ட்ட தான் நம்ம பேசப் போறோம். அந்த செக்லிஸ்ட்ல 10 பாயிண்ட் இருக்கு. 10 பாயிண்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு மார்க் நீங்க இது அவங்க நான் சொல்லப் போற விஷயங்கள் எதுவுமே செய்யலன்னா மார்க்கே குடுக்காதீங்க. கரெக்ட்டா செய்யறாங்க அப்படின்னா 1 மார்க் குடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாரி 10க்கு எத்தன மார்க் வருதுன்ற கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம அந்த செக்லிஸ்ட்ல மிக முக்கியமா பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டி. இந்த என்சிஇஆர்டின்னு சொல்லும்போது ஒரு டைம்லயுமே என்சிஇஆர்டி சிலபஸ், என்சிஇஆர்டி புக்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இத கிட்டத்தட்ட ஒரு 90% கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அதுலருந்து வரும். அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரில மேக்ஸிமம் லைன் பை லைன் என்சிஇஆர்டி படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இத அவங்க பண்றாங்களா? படிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட். 2வது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா, டெய்லி கன்சிஸ்டன்சி. ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், படிக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலுமே, அவங்க சண்டேவ தவிர மற்ற நாட்கள்ல அவங்க 8 மணி நேரத்துக்கு கிட்ட படிக்கிறாங்களா? ஏன்னா சண்டே மேபி ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மீதி நேரங்கள் இருக்கு இல்லையா? அந்த மீதி நேரத்துல ஓவராலா அவங்களுடைய ஸ்டடி ஹவர் அப்படின்றது ஒரு 8 மணி நேரமாவது குறைந்தபட்சம் 8 மணி நேரம் இருக்கா? அப்படின்றத பாருங்க. இருந்தாங்கன்னு சொன்னா கரெக்ட்டா படிக்கிறாங்க. 8 மணி நேரத்துக்கிட்ட படிக்கிறாங்கன்னா 1 மார்க் குடுங்க. சரிங்களா? இது 1. அதனால நீங்க படிக்கிற விஷயங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருந்தது. உங்களுடைய தொடர்ச்சியான செயல்முறைகள் அது கரெக்ட்டா இருந்ததுன்னா, நீங்க மார்க் எடுக்கிறதுக்கு அது இன்னுமே ஹெல்ப் பண்ணும். அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது கரெக்ட்டா இருக்கா? இருந்தா 1 மார்க். சரி. 3 ஆ செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட் சால்விங் அப்படின்னு சொல்றது தான். சந்தேகத்தை தீர்ப்பது. இந்த டவுட் சால்விங் அப்படின்னா என்னன்னா, நீங்க படிக்கும்பொழுது நெறைய சந்தேகங்கள் வரும். அப்படி சந்தேகங்கள் வருதுன்னு சொன்னா, அத உங்க பிள்ளைங்க அல்லது ஸ்டூடண்ட் பார்க்குறீங்களா நீங்க, உங்களோட சந்தேகங்கள நோட் பண்ணி வச்சு, எழுதி வச்சு, நீங்க இப்போ கோச்சிங் சென்டர் போகும்போதோ, அல்லது ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்கிட்டயோ, யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட இத பத்தி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க உங்களோட சந்தேகங்கள சேர்த்து வச்சு பண்ணீங்கன்னா, நாளைக்கு மொத்தமா பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால சந்தேகங்கள அப்பப்ப வர சந்தேகங்கள், டவுட் எல்லாமே உடனே கிளியர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான கைடன்ஸ் அவங்க எடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. இது வந்து 3 பாயிண்ட். ஸோ அடுத்து 4த் செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, டிஜிட்டல் டி அ டி டீடாக்ஸ் அப்படின்னு சொல்றது. டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த சோசியல் மீடியா கிட்ட இருந்து எடைய இருக்கிறது. இந்த சோசியல் மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிக டைம வந்து ஆக்குபை பண்ற ஒரு விஷயமா இருக்கும். படிக்கிற மாணவர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, டக்குனு ஒரு மெசேஜ் வருது. ஏதோ ஒண்ணு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, உடனே ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம் செல்ல எடுத்து வச்சு, அவங்க செக் பண்ணி பார்க்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இத வந்து மிக குறைவா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதிக நேரம் அத பயன்படுத்துறாங்க ப ப பயன்படுத்துறாங்கன்னா, அதுக்கு மார்க்கே நீங்க குடுக்கக் கூடாது. ஸோ ஃபோன வந்து அவங்க கம்மி பண்ணணும். ஃபோன கம்மி பண்ணா தான் நீங்க ஃபோன்ஸ்ல நீங்க வீடியோன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டா ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லி நெறைய டைம வந்து நமக்கு அதுவே சாப்பிட்டுடும். அதனால இத அவாய்ட் பண்றாங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்த செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து மிக முக்கியமானது மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து வீக்லி வாரத்துக்கு
வாரத்துல 7 நாள் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு குறைஞ்சது. வாரத்துக்கு 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 3ன்னு சொல்லிட்டயாவது ஒரு மார்க் டெஸ்ட் அவங்க எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. 15 நாளைக்கு ஒரு தடவ. வாரத்துக்கு விட்டுருங்க. 15 நாளைக்கு ஒரு தடவ வந்து மார்க் டெஸ்ட் எழுதணும். இந்த 15 நாளைக்கு ஒரு தடவ மார்க் டெஸ்ட் எழுதிட்டு, எதுக்காக இத எழுதணும்னா, அவங்க இருக்கிற எக்ஸாம் ஃபியர வந்து போக்கணும். பயத்த வந்து போக்கணும் அப்படின்றதுக்காக மார்க் டெஸ்ட். அத எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. எழுதுனா மார்க் 1, எழுதலன்னா 0. அடுத்தது 6வது என்ன மிஸ்டேக்ஸ் நோட். மிஸ்டேக் நோட் எல்லா வீடியோலயும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், மிஸ்டேக் நோட் போடலன்னா, அது மிகப்பெரிய மிஸ்டேக்கா ஆயிடும். ஸோ மிஸ்டேக் நோட் போட்டு நீங்க எழுதுற டெஸ்ட்ல, எழுதுற மார்க் டெஸ்ட்ல எங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத எழுதி ஒரு நோட்ல வைக்கணும் வைக்கணும். எழுதி வச்சுட்டு அந்த நோட்ல இருக்கிற விஷயங்கள ஒரு தடவ உட்கார்ந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். தவறுகள் வருதா? வராம இருக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். அதனால ஸோ எதனால இந்த தப்பு வந்தது? ஏன் தப்பு வந்தது? தப்ப நாம பண்ணியிருக்கோமா? இல்ல கேள்விகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் அவங்க பண்றாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. அதுதான் மிஸ்டேக் நோட் அப்படின்றது. அடுத்தது 7வது செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட். இந்த டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்ற என்ன அப்படின்னா, 2 விஷயம். நீங்க டெஸ்ட் எழுதுற டைம கரெக்ட்டா எக்ஸாம் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு சொன்னா, கரெக்ட்டா அந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க முடிக்கிறீங்களான்னு செக் பண்றது 1. 2வது படிக்கிற டைம் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா 8 மணி நேரமோ, நீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அந்த டைம் எழுந்து படிக்கிற நேரம், தூங்குற நேரம், சாப்பிடுற நேரம் எல்லாமே டைம் மேனேஜ்மென்ட் தான். இத கரெக்ட்டா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க. 45 கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் அந்த 45 கொஸ்டின பொறுத்தவரைக்கும் 1 ஹவர்க்குள்ள உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி இதுதான் டைம் மேனேஜ்மென்ட். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல ஒரு 45 கொஸ்டின் நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான், முடிச்சா மட்டும் தான் கன்டினியூவா பிசிக்ஸ்க்கோ மத்த இதுக்கோ டைம் வந்து கால்குலேஷன் பண்ணி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். அதனால உங்களுக்கு பயாலஜில 45 கொஸ்டின் வருதா, 45 கொஸ்டின் 1 ஹவர்ல உங்களால முடிக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. இந்த டைம் மேனேஜ்மென்ட்ல அது ரொம்ப முக்கியமானது. ஸ்பீட், அக்யூரசி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? அது பார்த்துக்கங்க. 8வது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஆ மென்டல் ஹெல்த். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆ நீங்க தூங்குற நேரம். ஏன்னா தூங்குறது, சாப்பிடுறது, ஆரோக்கியமா சாப்பிடுறது இதெல்லாம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான். தூங்குறதுன்னா 8 மணி நேரம் படிச்சா நான் எங்க அதிகமா தூங்க முடியும்னா, படிக்கிற நேரங்கள அதிகமாக்குறீங்க. தூங்குற நேரத்த ரொம்ப குறைக்கவும் கூடாது. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது. இது எல்லாமே மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும் தான், படிக்கிறதுக்கு அந்த ஆர்வத்தோட உங்களால படிக்க முடியும். ஹெல்த்தியா உங்களால உங்க உடம்ப ஹெல்த்தியா வச்சா மட்டும் தான், சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இது. ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அத நீங்க பார்த்துக்கிறது. அத கரெக்ட்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஸோ அடுத்தது ஆ அடுத்த செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம், தன்னம்பிக்கை. பயம் இல்லாம இருக்காங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா? தன்னம்பிக்கையா இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 9வது பாயிண்ட்டா? சரி, எஸ் 9வது பாயிண்ட். என்ன அப்படின்னா, பயம், தன்னம்பிக்கை. பாடங்கள பத்தி நீங்க பேசுறீங்க. அஸ் எ பேரன்ட்டா இருந்து அல்லது உங்க ஃப்ரெண்டா இருந்து உங்க பிள்ளைங்ககிட்ட பாடத்த பத்தி பேசுறீங்க. படிப்ப பத்தி பேசும்போது, அது இரிட்டேட் ஆகுறாரா? இல்லையா? சந்தோஷமா எடுத்துக்கிறாரா? ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரா? அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அதுல தெரிஞ்சிரும். ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்கிறாருன்னா, அவருக்கு பிரச்சனை இல்ல. கான்ஃபிடென்ட் இருக்கிறாருன்னு அர்த்தம். படிப்ப பத்தி பேசினாவே, எக்ஸாம் பத்தி பேசினாவே கொஞ்சம் பயப்படுறாரு. அது கொஞ்சம் அவாய்ட் பண்றாரு. இதெல்லாம் வந்ததுன்னா, அவருக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனால செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த தன்னம்பிக்கை அவருக்கு வளர்க்கறதுக்கு உண்டான வழிகள குடுக்கணும். 1. கடைசியா முக்கியமானது 10வது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமான பாடங்கள படிக்கும்பொழுது, அவரு எப்படி கையாள்றாங்க? கடினமான பாடங்களை படிக்கும்போது எப்படி கையாள்றாங்கன்றது தான் 10வது பாயிண்ட். ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ், அதேபோல கெமிஸ்ட்ரி. இது 2 தான். அதுக்கப்புறம் பயாலஜி மார்க்க வந்து பூஸ்ட் பண்ணி குடுக்குறது பயாலஜி. அப்ப உங்களுக்கு ரேங்க் பூஸ்ட் பண்ணி குடுக்குறது எந்த சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ். ஆனா நெறைய பேரு அதுல தான் வந்து குறைவா மதிப்பெண் எடுக்குறாங்க. அப்படி குறைவா எடுத்தாங்கன்னா, உங்க மார்க்கு உங்க ஆ ரேங்க் வந்து அதிகம் வராம போயிடும். ரேங்க் வந்து ரொம்ப அதிகம் இல்லையா? அப்ப வந்து ரேங்க் ரொம்ப முக்கியம்ன்றதுனால பிசிக்ஸ்ல அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபார்முலாஸ், கால்குலேஷன் இதெல்லாம் வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதனால கடினமான பாடங்களை படிக்கும்போது அவர் எப்படி எதிர்கொள்றாரு? அதிகமான பயிற்சி எடுக்கிறாரா? அல்லது அந்த பிசிக்ஸ் சம்முக்காக அவங்க டீச்சர நோக்கி போயிட்டு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரா? இந்த மாரி விஷயங்கள ஃபுல்லா நீங்க செக் பண்ணணும். அதனால இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இப்ப நான் 10யும் நான் சொல்லிட்டேன். இப்ப 10 சொல்லியிருக்கேன். இந்த 10மே அவர் கரெக்ட்டா பண்றாருன்னா 10க்கு 10 மார்க் எடுத்துட்டாரு. 10க்கு 10 மார்க் எடுத்துட்டாருன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 10க்கு 10 மட்டும் கிடையாது. 10 பாயிண்ட்ல நான் சொன்ன 10 பாயிண்ட்ல
அவங்க எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க உங்க பிள்ளைகள்? அல்லது ஸ்டூடெண்ட்டா தான் நீங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கு இம்ப்ரூவ் என்ன பண்ணணும்? எக்ஸலென்ட்டா, புவரா, பேடா என்ன விஷயங்கள்ன்றத நான் உங்களுக்கு ஆன்ஸரா கண்டிப்பா சொல்றேன். ஸோ இந்த விஷயங்கள், இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருந்தா அந்த வீடியோவுக்கு முக்கியமா லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸுக்கும் தவறாம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.